திருச்சிற்றம்பலம். அருள்மிகு வெள்ளிமலைநாதர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திரு ஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. வரலாற்று முறையில் 242வது திருப்பதிகம் திருத்தெங்கூர். திருமுறை 2 93வது திருப்பதிகம். ரொம்ப அற்புதமான பதி. சுவாமி இங்கே திருவாரூரிலிருந்து திருத்துறை பூண்டி செல்லும் வரையில் இந்த 4 ரோடுன்னு வரும். இடது பக்கம் திருக்கோளிலி, இந்த வலது பக்கம் சென்றோம் சொன்னால் இந்த திருத்தெங்கூர், இப்போது திருத்தங்கூர் என்று அழைக்கப்படுகின்றது. தலைமரம் தென்னை மரம், தலைமரம். ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் இது. நல்ல அற்புதமான பானம், நல்ல அருமையான பெருமான், உயர்ந்த திருமேனி, நல்ல ஒரு 2.3 அடி உயரம். அப்படி ஒரு கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க, அவ்வளோ அழகாக இருப்பார் சுவாமி. திருச்சிற்றம்பலம். புரை செய்வல்வினை தீர்க்கும் புண்ணியர். அந்த புரை ஓடி போகுதுன்னு சொல்ல முடியாது, அந்த புண்கள்லாம். அது மாதிரி இந்த வல்வினைகளும் வலிமையாக இருக்கக்கூடிய வினையாக இருந்தாலும் தீர்க்கக்கூடிய புண்ணியமே வடிவான சிவபெருமான். விண்ணவரெல்லாம் போற்றும்படியாக விண்ணவர் போற்ற கரை செய் மால் கடல் நஞ்சை உண்டவர், நஞ்சுண்ட கண்டன். கருதலார், இறைவனை எதிர்த்த முப்புறங்கள், கருதலார் புறங்கள் இறை செய்து அழல் ஊட்டி. இறை செய்துனா அழித்து, அப்படியே ஒரு அம்பினாலே, அந்த கனல் அம்பினாலே அழல் ஊட்டி அழித்தார். உழல்பவர் இடுபலிக்கு எழில் சேர் விரை செய் பூம்பொழில் தெங்கூர் வெள்ளியம் கொன்று அமர்ந்தாரே. அப்படியே பலி தேர்ந்து பிச்சேற்றி சுவாமி எப்போதும் அதே வேலையாக உணர்ந்து இருக்கக்கூடிய பெருமான். நல்ல அழகான எழில் அழகு பொருந்திய, வாசம் மிகுந்த, பூக்கள் நிறைந்த, சோலைகள் சூழ்ந்த திருத்தெங்கூர். இந்த தெங்கூரிலே வெள்ளியம் குன்று போல பொழிந்து அமர்ந்து அருளக்கூடிய பெருமான். சித்தம் தன் அடி நினைவார். அந்த உள்ளத்தில் திருவடியை தவிர வேறு எது சிந்தனை இல்லாமல் இருக்கக்கூடிய நினைவுடையவர்கள். செடிபடு கொடுவினை தீர்க்கும். அவங்களுடைய பாவமே வராத அளவுக்கு, குற்றமே இல்லாத அளவுக்கு அந்த கொடுமையான வினைகளை எல்லாம் நீக்கக்கூடிய பெருமான். கொத்தின் தாழ் சடை முடிமேல், இல்லை பூங்கொத்தின் திருச்சடை மேலே கோல் எயிற்று அரவோடு, அந்த நல்ல அந்த வலிமையான பல் பொருந்திய அரவும் பிறையன் நிலவும் பக்தர்தாம் பணிந்தேத்தும் பரம்பரன். எல்லாருக்கும் மேலான பெருமான், பக்தர்களாம் பணிந்து வழிபடக்கூடிய பெருமான். பைம்புணல் பதித்த வித்தன். அது என்ன, மூல வித்தன் அவர் தான், எல்லாத்துக்கும் ஆதி அந்தமாக இருக்கக்கூடிய பெருமான். அது பைம்புணல் பதித்த, அந்த கங்கையை திருச்சடையிலே பதித்த பெருமான். தாழ் பொழில், எல்லா உயர்ந்த பொழில்களும் சூழ்ந்த தெங்கூர் வெள்ளியம் கொண்டு அமர்ந்தாரே. அதில் விரும்பி சுவாமி அமர்ந்தார். அடையும் வல்வினை அகல அருள்பவர். அது சேர்ந்த வினைகள் எல்லாம் நீங்கும்படி செய்வார். அனல் உடை மழுவாள் படையர், அல்ல ஆயுதம் வச்சிருக்காரு, அது மழு பரசு வச்சிருக்கூடிய பெருமான். அதுவும் அனலாக இருக்கக்கூடிய பெருமான். அது பாய் புலி தோழர், பாயக்கூடிய புலியை தோளாக இடுப்பிலே கட்டியிருக்கார். பைம்புண கொன்றையார், எல்லா பசுவும் கொன்றையும். படர் புஞ்சடையில் வெண்பிறை சூடித்தார். நல்ல அழகா திருச்சடையிலே புஞ்சடை, புரிசடை, அந்த கற்றை சடையிலே நிலவை வைத்தார். மணி அணுதரு தருக்கண் விடையர். விடையர்னா விடை மேலே வருவார். அந்த மணி அணி தருக்கண், அதுனா அந்த தருக்கன்னா அஞ்சா நெஞ்சன். அப்படிப்பட்ட மணி அணிதரு தருக்கண், அப்படி நெஞ்சில், அந்த மார்பில் அந்த மணி அணிக்குமா, அவருக்கு அந்த அச்சம்ங்கிறதே எதுவுமே இருக்காது. அப்படிப்பட்ட பெருமான். வீங்கு எழில்தெங்கூர் வெள்ளியம் குன்று அமர்ந்தாரே. வீங்குனா அழகு, எழில மிக்க அழகு. வீங்கு மிக்க அழகு மிக்க தெங்கூர் வெள்ளியம் குன்று அமர்ந்தாரே. இந்த கோயிலே அழகா அருள் செய்தார். பண்டு நாம் செய்த வினைகள் பறைய, முன்பு நாம் செய்த வினைகள் எல்லாம் நீங்கும்படியாக ஒரு நெறி அருள் பயப்பார். ஏதாவது ஒரு வழி காட்டாமல் விட மாட்டார் சுவாமி. அந்த வழியே போதும், நாமே அந்த வழியை பிடிச்சிக்கிட்டு நம்ம போக வேண்டியது, பயணிக்கணும். கொண்டல் வான்மதி சூடி, மேகங்களோடு வரக்கூடிய அந்த வானத்தில் கூடிய நிலவை திருச்செடியை சூடி
குறை கடல் விடமணி கண்டர். குறைனா ஒலித்தல், அந்த வல்லினரா போட்டால் குறையானதுன்னு சொல்லிடலாம். அந்த சின்னதாக மெல்லினரா போட்டோம்னு சொன்னால் ஒலித்தல்னு அர்த்தம். குறை கடல் விடம் அணி கண்டர், அந்த நஞ்சுண்ட கண்டர். வண்டு மாமலர் ஓதி மது உண. வண்டுல அந்த மாமலரில் ஊதி கோதி அதில் மது சாப்பிட இதழ் மறிவு எய்தி, அப்படியே அந்த பூக்கள் எல்லாம் அப்படியே விரிஞ்சு போயிருக்குமா, அப்படி எழுதி. விண்ட வார் பொழில், விண்டன மலர்ந்த, வார் பொழில் நம்ம ஒளிமிக்க அழகு பொருந்திய சோலை. தெங்கூர் வெள்ளியம் குன்று அமர்ந்தாரே. கழித்த வார் புனல் கங்கை சூடி. அந்த சுழித்த வார் புனல் கங்கை, சுழித்தனா அது நீர்நிலைகளை சுழிந்து வரக்கூடிய சூழ்ச்சி, அந்த சுழற்சி உடைய கங்கையை சூடி. ஒரு காலனை காலால் தெளித்தன, அந்த மார்கண்டேயனுக்காக யமனை காலால் காய்ந்தார். வானவர் நடுங்க செற்றவர் சிறை அணி பறவை கழித்த வெண்தலை எய்தி. அந்த அன்னப்பறவையிலே வரக்கூடிய பிரம்மா வானவர்கள்லாம் நடுங்கி அப்படியே இருக்கும்போது என்ன அந்த முப்புறத்தை அளித்தார். அந்த கபாலத்தை பிரம்மா கபாலம் ஏந்தி வரார் சுவாமி. கழித்த வெண்தலை ஏந்தி காமனது உடல் பொடியாக அவர் அப்படியே வராரு. காமன் மன்மதனை பார்த்த நிமிஷம் எரிஞ்சிடுறாரு. விழித்தவர் அப்படி பார்க்கிறார். திரு தெங்கூர் வெள்ளியம் குன்று அமர்ந்தாரே. தொல்லை வல்வினை தீர்ப்பார். தொல்லை இரும்பிறவி சூடும் தலை நீக்கி. அந்த தொல்லையில் சாதாரண பிறவி எல்லாருக்கும் தொல்லை தான். தொல்லையே இல்லாதவங்க வாழவே முடியாது, தொல்லை இல்லாமல் இருக்கவே முடியாது. அந்த தொல்லையை நீக்கக்கூடிய ஒரே ஒரு சிவபெருமான். அந்த வல்வினை தீர்ப்பார். சுடலை வெண்பொடி அணி கவண்டர். அதே ரொம்ப ஆனந்தமாக இருக்கக்கூடிய அந்த நல்ல சுடலை நீர், வெந்த நீர் எடுத்து பூசிக்கு வரான். அந்த சுடலையில் இருக்கக்கூடிய நீரை எள்ளி ஆழி நின்றாடும் இறைவர். இரவில நள்ளிருளில் நற்றம் பயின்றாடும் நாதன். இமையவர் ஏத்த எல்லாம் அந்த இமையவர்கள் எல்லாம் தேவர்களெல்லாம் ஏற்றும்படியாக சில்லை மால் விடை ஏறி. ரொம்ப விருப்பமாக அந்த மால் விடை, அந்த வெள்ளை விடையல்னு இருக்கும், அதான் திருமால் விடையாக தாங்கினார். அந்த மால் விடை வெள்ளெருது ஏறி திரிபுரம் தீயல சிற்ற. முப்புறத்தை தீயல நீக்கி வில்லினார். நேர்மலை வில்லாக வைத்து அளித்தார். திரு தெங்கூர் வெள்ளியம் குன்று அமர்ந்தாரே. நெறிகொள் சிந்தையராகி நினைப்பவர். அப்படியே அந்த நெறிகொள் சிந்தனை, அப்படியே பெருமானே கதி. ஒரு நிலைய மனம் வைத்து உணர் ஞான சம்பந்தன், அதான் நெறி. அப்படி இருக்கக்கூடிய சிந்தையுடையவர்கள் நினைப்பவர். வினை கெட நின்றார், அவனை கடும்படியாக அருளினார். முறிகொள் மேனி. முறினா தளிர், அப்படியே சும்மா அப்படியே அப்போதான் செடி அப்படியே அப்படி வரும். முதல் தளிர் எப்படி இருக்கும், மிருதுவா. அப்படிப்பட்ட மேனியா அப்பாது திருமேனி. முக்கண்ணர் 3 கண்ணுடையவர். முளை மதி நடுத்து இளங்க பொறிகொள் வாழ் அரபு அணிந்த புண்ணியர். எப்போ இந்த நிலவும் பாம்பும் சண்டை போட்டுட்டே இருக்கும், அதான் பாம்பும் மதியும் பகை தீர்த்து உடன் வைத்த பண்பா போற்றி அப்பர் பெருமான். அதான் என்ன சொல்கிறான், அந்த நிலா என்ன பிறை நிலா நடுநடுங்கு தான். எதை பார்த்தோன்னா அந்த பாம்பை பார்த்துட்டு நடுநடுங்கு தான். 2 பேரும் பகையை மறந்துடுங்க. அவ்வளோ சொல்ல வேண்டியதில்லை, சுவாமி கிட்ட போனவொடனே அவங்க பகையை மறந்துட்டாங்க. அதாவது எடுத்தோடனே பயப்படுது, ஐயோ அந்த பாம்பு வச்சிருக்கிறாரு, நம்ம போனால் என்ன ஆகும்னு. அப்பாட்ட வந்த உடனே அந்த பயம் நீங்கிடுச்சு. முந்தி இருந்த நடுநடுக்கும். அதான் புண்ணியன் வெண் பொடி பூசி வெறிகொள் பூம்பொழில் தெங்கூர் வெள்ளியம் குன்று அமர்ந்தாரே. நல்ல விளைவிலேன்னு திருநீர் பூசி நல்ல மனம் மிகுந்த அந்த சோலை சூழ்ந்த தெங்கூரிலே அமர்ந்தார். எண்ணிலா விரலரக்கன், அவன் சொல்ல முடியாத ஆற்றலுடையவர் யார், ராவணன். எழில் திகழ் மால் வரை எடுக்க, அழகான அந்த கைலாயத்தை எடுக்க. கண்ணெல்லாம் பொடிந்து அலற, எல்லாம் அவயவங்களும் நொறுங்கி போச்சு, அதில் கண்ணும் கூட விடலை. கால் விரல் ஊன்றிய கருத்தறிந்து முடிப்பான் தன்னை. அப்படியே கால் விரலே சுவாமி மனசுக்கிறார் வைத்தார். தன்னுடாம் புனல் கண்ணி தயங்கிய சடை முடி சதுரர். இல்லை கங்கையை திருச்சடையில் வைத்திருக்கக்கூடிய சதுரன். சதுரர்னா
தானே அறியும் அடியவர், யாரும் சொல்லி அறியணுங்கிறதே இல்லை, எல்லா முக்காலும் உணர்ந்தவர், எங்கும் நிறைந்தவர். அதான் சதுரர். விண்ணுலாம் பொழில் தெங்கூர் வெள்ளியம் குன்று அமர்ந்தாரே. மின்னு முற்றுமொழியாக உயர்ந்த சோலை சூழ்ந்த வெள்ளியம் பதியிலே அமர்ந்தார். தேடித்தானயன்மாலும் திருமுடி அடி இணை காணார். தேடி தேடி பார்த்தாங்க, பிரம்மனும் திருமாலும் காண முடியல. பாடத்தான் பல பூத படையினர். அவருக்கு என்னப்பா, அவர் பாட்டு பாடுறதுக்கு பல பூதங்கள் இருக்கு, அப்புறம் என்ன ஆட்டம்தான். சுடலையில் பலகால் ஆடத்தான். ஐயோ, பூதங்கரங்கெல்லாம் பாட இவர் ஆடுறார், எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. மிக வல்லர், அதுல பெரிய கெட்டிக்காரர். அர்ஜுனருக்கு அருள் செய்ய கருதும் வேடத்தர். அப்படியே வேடுவனாய் வந்து அர்ஜுனனுக்கும் அருள் செய்தார். திருத்தெங்கூர் வெள்ளியம் குன்று அமர்ந்தாரே. சடம்கொள் சீவரப் போர்வை சாக்கியர். சடம்னா உடம்பு, இந்த உடம்பு ஒரு செவ்வாடையால் மறைச்சிருக்கக்கூடிய சாக்கியர்களும் சமணர் சொல் தவிர இடம்கொள் வல் வினை தீர்க்கும். இவங்க 2 பேரும் சொல்லுங்களை தவிர்த்திருங்கன்றார். அவங்க தவிர்க்கும்படியாக அருள் செய்தார் என்றார். ஆக அவர்களையும் சிவநெறிக்கு கொண்டு வருவதற்காக தான் அவ்வண்ணம் செய்தார். இடம்கொள் வல் வினை தீர்க்கும் ஏத்துமின். இது வந்து சேரக்கூடிய இந்த வல்வினை தீர்க்கணுமா, பெருமானை ஏத்துங்க. இருமறுப்பு ஒரு கை கடம்கொள் மால் களிற்று உரியர். 2 தந்தம் ஒரு துதிக்கை, ஒரு கை, அதான் ஒரு துதிக்கை கடம்கொள் மதநீர் உடைய பெரிய யானையினுடைய தோலை உரித்தார். கடல் கடைந்திட கனன்று எழுந்த விடம்கொள் கண்டத்தர். அப்படியே அப்படியே கடன்னு வருது, அக்னியோ நஞ்சு, அதை அப்படியே சாப்பிட்டார். அப்பா கண்டத்தில் வைத்தார், அதாவது நஞ்சுண்ட கண்டன். தெங்கூர் வெள்ளியம் குன்று அமர்ந்தாரே. வெந்த நீற்றினர், நல்ல சுடலை நீராடினார். தெங்கூர் வெள்ளியம் குன்று அமர்ந்தானை. இந்த தெங்கூரிலே வெள்ளியம் குன்று போல ஒளி பொருந்திய பெருமான் அமர்ந்த பெருமானை. கந்தமார்பொழில் சுகந்தம், நல்ல அருமையான மனம் பொருந்திய சோலை சூழ்ந்த காளியுள் ஞான சம்பந்தன். சந்தமாயின பாடல் தன் தமிழ் 10 மல்லார் மேல். பந்தம் ஆயின பாவம் பாடுதல் தேறுதல் பயனே. ரொம்ப சந்தமான, ஏன்னா இது பெந்தை காந்தாரப்பண்ணு, ரொம்ப அப்படின்னா அருமையாக ஓதுவாமூர்த்தி சொல்லி தரணும். சும்மா அப்படியே புலந்து கட்டுவாங்க, அவ்வளோ ஆனந்தமாக பாடுவாங்க. அப்படி பாடுங்கிறார். பந்தமாயின அப்படி பாடினா, சந்தமாயின பாடல் தமிழ் 10, அதுவும் தன் தமிழ்னா குளிர்ச்சி 3 சொல்லின்னு போட்டிருக்காங்க. அப்படியே தமிழில் உடம்புல சூடெல்லாம் இருக்கிறது மட்டும் இல்லை, உள்ளத்தில் இருக்கிற சூடையும் இருக்கு, ரொம்ப ஆனந்தமாக இருக்கலாம். தன் தமிழ் 10 வல்லார் மேல். பந்தம் ஆயின பாவம் பாருதல் தேறுதல் பயனை. பந்தத்தினாலே வரக்கூடிய பாவங்களையும் பாடுதல் நீங்கி தேடுதல்னா தெளிவு பொருள் தான் நமக்கு கிடைக்கக்கூடிய பெரும் பயனாகும். இதோட வேற என்ன, தெளிவு தான் வேணும். ஏதாவது சிவபெருமான் கருணையால் கிடைக்குது. திருச்சிற்றம்பலம். சிவாய நம சிவாய நம சிவா.